வணக்கம். ரொம்ப ஹாப்பியா உட்கார்ந்திருந்தீங்களோ? வணக்கம். ரொம்ப கீழே ஹாப்பியா உட்கார்ந்திருந்தீங்களோ? ஆமா, ஃபர்ஸ்ட் என்ன கூப்பிடுங்கன்னு நினைக்கல. ஓகே. சார், உங்களை பார்த்தாலே உங்க கூட பழகுறவங்களுக்கு தெரியும் நீங்க ஒரு ஜாலியான பர்சன். ஆனா இந்த படத்துல உங்களோட கேரக்டர் அந்த டீசர்ல பார்க்க ஒரு சீரியஸான ஆள் மாதிரி இருக்கே. இந்த படத்துல இல்லைங்க, ஜாலியா தான் இருக்கும். ஓகே. ஸோ சூர்யா சாரோட ஒர்க் பண்ணியிருக்கேன். எல்லாம் பெரிய ஹீரோஸோட மட்டும் தான் நீங்கள் வந்து கால் ஷீட் கொடுப்பீங்கன்னு தெரிஞ்சிருக்கேன் உங்களுக்கு ஏற்கனவே. ஸோ சூர்யா சாரோட ஒர்க் பண்ண அனுபவம் சொல்லுங்கள். எல்லாருக்கும் வணக்கம். சூர்யாவுக்கும் எனக்கும் பாண்டிங் என்னன்னா, ஃபர்ஸ்ட் அவர் படத்துக்கு வராத முன்னாடி நானும் படத்தை பற்றியே நினைக்காத போது ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸு. ஒரு 25 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து சேர்ந்து நடிக்கிற இந்த ஒரு சான்ஸ் கொடுத்த எங்கள் டைரக்டர், நேஷ்னல் அவார்டு வின்னர் சார், ஒன்ஸ் அகேன் கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபார் யூ. இன்னைக்கு விழா நாயகன் ஜிவி, நேஷ்னல் அவார்டு வின்னர் அமரன், கங்க்ராச்சுலேஷன்ஸ் சார். படம் வந்து ஒரு ஃபேமிலி என்டர்டைனர், ஒரு குடும்பத்தோடு வந்து பார்க்க வேண்டிய ஒரு படம். ரொம்ப ஜாலியாக இருந்தேங்க. நான் வந்து டைரக்டர் என்னை கூப்பிடும்போது சொன்னார், ஒரு கேரக்டர் பண்ணுறீங்க. ஆனால் எத்தனை நாள் பண்ணுறேன், என்ன கேரக்டர்னு பெருசாக தெரில. ஆனால் உள்ளே போனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது, சூர்யா சார் ஒரு 90 டேஸ் பண்ணார்னா நான் ஒரு 75 டேஸ் அவர் கூட ட்ராவல் பண்ண ரொம்ப மெமரபுள் டேஸ். ரொம்ப நல்லா இருந்தது. அவர் கூட வந்து எங்களோட பழைய இதெல்லாம் பேசணும், சைல்ட்ஹுட் இதெல்லாம். செகண்ட் திங், மமிதா அவங்க செட்டில் இருந்தாலே எனர்ஜி தான். அண்ட் அவங்கள நடிக்கிறது பார்த்தாலே வந்துட்டு நம்மளுக்கு ஒரு தைரியம் வேணும்ப்பா, அப்படியே பார்த்துட்டே இருந்தாலும் நடிப்பு வந்துடும் போல் இருக்கு அப்படின்ட்டு. அண்ட் ப்ரொடியூசர்ஸ் ஸ்பெஷலாக மிஸ்டர் நாகவம்சி அண்ட் நானி காரு, தெலுங்கில் அவங்க வந்து ஒரே வருஷத்தில் 12 படம் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஃபஸ்ட் டைம் தமிழில் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் சார் ஃபார் கிவிங் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. வேற டிடி நீங்கள் தான் சொல்லணும். செக் செக். சார், அப்போ வந்து 75 டேஸ் சாரோட ஒர்க் பண்ணியிருக்கீங்க. ஆமாம். கரெக்டாக எப்படி சார், நீங்கள் ஏதாவது நடிப்பு அவருக்கு சொல்லி கொடுக்குற மாதிரி ஏதாவது வாய்ப்பு உங்களுக்கு வந்ததா? அந்த அளவுக்கு வந்து அவங்களுக்கு நம்ம சொல்லி இல்லை சார், கொடுக்கணுமா? நீங்கள் ஒரு தைரியமான ஆளாச்சு, நீங்கள் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும். அதே மாதிரி நேஷ்னல் அவார்ட் பேசுனீங்க. நீங்கள் வந்து சொல்லிட்டீங்க எனக்கு நேஷ்னல் அவார்ட்லலாம் ஆசை இல்லை, ரிவார்டில் மட்டும்தான் ஆசைன்னு சொன்னதா வேற ஒரு செட்டில் சொன்னாங்க. உண்மையா சார்? இது நேஷ்னல் அவார்ட் அதெல்லாம் எனக்கு ஆசை இல்லை, ரிவார்டு மட்டும்தான் வேணும்னு சொன்னீங்களாமே, அப்படியா? அவ்வளோ சொல்லியிருப்பேன் சார். நான் அப்படி சொன்னா நீங்க அப்படிலாம் சொல்லலன்னு சொல்லணும். இப்படி சொல்ல ஒத்துக்க கூட டேஞ்சர் தான். நீங்க கீழே போய் உட்கார்ந்துருங்க சார், அதான் உங்களுக்கு நல்லது. தேங்க்யூ ஸோ மச். ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ.